இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. وقال أيضا قل إنما أنا بشر مثلكم யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித். ஸதகல்லாஹு அல்-அலிய்யுல் அலீம். அன் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما أنا عبد أكلت كما آكل كما يأكل العبد وأجلس كما يجلس العبد. ரவாஹு ஜாமி ஸஹீஹ் கமா قال عليه الصلاة والسلام. அளவற்றார் அல்லாஹ்னும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று சேர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கு மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, ஹிஜ்ரி 1448 ரபியுல் அவ்வல் மாதத்துடைய முதல் ஜும்மாவில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பொதுவாக ஒவ்வொரு வருடமும் ரபியுல் அவ்வல் மாதம் என்றால் அந்த 4 வாரங்கள் அல்லது 5 வாரங்கள் முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை ஒரு தொகுப்பாக, தலைப்புகளாக பார்க்கின்ற வளமை நம்முடையது. அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்துடைய ரபியுல் அவருடைய ஜும்மா உரைகளுடைய தொகுப்பு ஆசிரியராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு மத்தியில் ஒரு ஆசிரியராக நமக்கு வழிநடத்தி இருக்கிறார்கள், ஒவ்வொரு துறையிலும் பெருமானார் எப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்ற கோணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையியல் சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக பெருமானார் எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள், குடும்பவியலிலே பெருமானார் எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள், சமூகவியலிலே பெருமானார் எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள், வணிகவியலிலே, அரசியலிலே என்ற ஒவ்வொரு வாரமும் ஒரு துறை சார்ந்து அந்த துறையில் பெருமானார் எப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்ற கோணத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்துடைய உரை அமையப் போகிறது. அந்த அடிப்படையில் ஆரம்பமாக இறையியல், இறைவனை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்னவெல்லாம் வகுப்படுத்தியிருக்கிறார்கள், மனித சமூகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை எப்படி அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள், இறைவன் என்றால் யார், ஒரு மனித சமூகம் இறைவனை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனோடு எந்தளவு தொடர்பில் இருந்தார்கள் என்ற கோணத்தில் ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். நபிகளாருடைய பிரபல்யமான நபிமொழி நமக்கு தெரியும், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, உங்களுக்கு மத்தியில் நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, உங்களுக்கு நான் ஒரு டீச்சர், இன்னமான புஇஸ்து முஅல்லிமா, உங்களுக்கு நான் ஒரு ஆசிரியர், உங்களுடைய எல்லா துறைகளிலும் நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். ஒரு ஆசிரியர் எப்படி மாணவனை கையை பிடிச்சு வழிகாட்டுகிறாரோ அது போன்று நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் இறைவனை பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் என்ன, அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள், நாம் அல்லாஹ்வை எப்படி பார்க்கணும், நமக்கும் அல்லாஹ்விற்குமான தொடர்பு என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு எந்த அளவு தொடர்பில் நெருக்கத்தில் இருந்தார்கள் என்பது பற்றிய சில தகவல்களை ஆரம்பமாக பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, அடிப்படையாக அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வே திருமறையில் சொல்லிவிட்டான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்,
அகிலத்தின் இரட்சகன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. உலகத்துடைய ஒரு அணு அசைவதாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய நாட்டப்படி மட்டுமே நடக்கிறது. அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்பதுதான் அல்லாஹ் தன்னை பற்றி திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இதே கான்செப்டில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். லா ஹவ்ல வலா குவ்வா இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வை தவிர எதுவுமே இல்லை, அல்லாஹ் மட்டும்தான். அவன் என்ன நாடுனாலும் அதுதான் நடக்கும். எனக்கு நல்லது வரணும்னு அவன் நினச்சாதான் வரும், எனக்கு துன்பம் வரும் என்பதாக அவன் முடிவு செஞ்சாதான் எனக்கு வரும். எனக்கு ஒரு நல்லது ஏற்படுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம்தான், எனக்கு ஒரு துன்பம் ஏற்படுவதாக இருந்தாலும் அது அவனுடைய நாட்டம்தான். அல்லாஹ்வை நம்ம அப்படி தான் பார்க்கணும். அவனை தாண்டி எதுவுமே கிடையாது, அவனை தாண்டி எதுவுமே கிடையாது. அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். சரி, ஒரு மூமினாக ஒரு மனிதராக அல்லாஹ்விற்கும் நமக்குமான கடமை என்ன? புகாரி ஷெரீஃபுடைய 2856வது செய்தி. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். குன்து ரதீஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹிமாரின். கோவரி கழுதையில் நான் ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி உட்காந்து போனேன். ரதீஃப்னு சொன்னால் வாகனத்துக்கு பின்னாடி உட்காந்து, டபுள்ஸ் போகிறோம் இல்லையா, ஓட்டுறவருக்கு பின்னாடி உட்காந்து போகிறோம்ல, அதுக்கு பேர் ரதீஃப்னு சொல்லுவோம். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பின்னாடி உட்கார்ந்துருந்தேன். பொதுவாக பெருமானாரோடு எப்போ பிரயாணப்பட்டாலும், அது யார் பிரயாணப்பட்டாலும் ஏதாவது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பற்றி மறுமையை பற்றி பேசிக்கிட்டே வருவாங்க. அது மாதிரி பேசிக்கிட்டே வரும் பொழுது பெருமானார் கேட்கிறாங்க, யா முஆத் ஹல் தத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத். ஒரு அடியார், அவர் யாராக வேணா இருக்கலாம், ஒரு அடியார் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. கேட்கிறது ரசூலுல்லாஹ் யார்கிட்ட கேட்குறாங்க? ஹதரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்குறாங்க. ஒவ்வொரு அடியாருக்கு அல்லாஹின் மீது என்ன கடமை, அதாவது ஒரு அடியார் அல்லாஹ்விற்கு என்னவெல்லாம் செய்யணும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. பொதுவாக எல்லா சஹாபாக்களுடைய டிஃபால்ட்டான ஒரு பதில் அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். தெரிந்த பதிலாக இருந்தாலும், கேட்கிற கேள்விக்கு பதில் தெரிந்திருந்தாலும் சஹாபாக்கள் இதை தான் சொல்லுவாங்க, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கு தான் தெரியும். யார் ரசூலுல்லாஹ் நீங்களே சொல்லுங்கள், ஏதோ ஒரு முக்கியமான நல்ல செய்தியை சொல்ல போகிறீங்க, ஒரு புது செய்தியை சொல்ல போகிறீங்க, நீங்களே சொல்லுங்கள் என்பதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயஅபுது வலா யுஷ்ரிகு பிஹி ஷையா. ஒரு அடியார் அல்லாஹுடைய கடமை, அடியார் மீது அல்லாஹ்விற்கான கடமை என்னவென்றால் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கும் இணை வைக்கக்கூடாது. அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கும் இணை வைக்கக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் அடியாரிடத்தில் எதிர்பார்க்கிறான். கடமை என்றாலும் எதிர்பார்ப்பு என்றாலும் ஒன்று தான். இப்போ நம்ம அல்லாஹுக்கு என்ன கடமை? நம்ம அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹுக்கு வேறு யாரும் இணை வைக்கக்கூடாது. இதான் நமக்கான கடமை. அல்லாஹ் இதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, ஹல் தத்ரி மா ஹக்குல்லாஹி மா ஹக்குல் இபாதி அலல்லாஹ். அல்லாஹ்விற்குன்னு சில கடமை இருக்குது. இப்போது அடியார்களுக்கான கடமையை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ அல்லாஹ்விற்குன்னு கடமை இருக்குது, அல்லாஹ்விற்கு கடமை இருக்குது. ஆமாம், அல்லாஹுக்கு கடமை இருக்குது, அவன் தனக்கு தானே கடமையாக்கி கொண்டான். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ்விற்கு என்ன இருக்குது தெரியுமான்னு கேட்டாங்க. அங்கேயும் அதே பதிலை தான் சொன்னார்கள் ஹதரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமானார் பதில் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கடமை என்னவென்றால், அடியாருடைய கடமை என்ன? அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹுக்கு யாரையும் இணை வைக்கக்கூடாது. இங்கே ரசூலுல்லாஹ் அடுத்து என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ்விற்குன்னு சில கடமை இருக்குது. அல்லாஹ்வுடைய கடமை என்ன? அல்லா யுஅذிப மல்லா யுஷ்ரிகு பில்லாஹ். தனக்கு யாரெல்லாம் இணை வைக்கவில்லையோ அவர்களை நோவினை செய்யக்கூடாது அல்லது அவர்களை தண்டிக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய கடமை. என்னுடைய கடமை என்ன? நான் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், எந்த சூழலிலும் அல்லாஹ்விற்கு யாரையும் இணை வைக்கக்கூடாது. இது எனக்கான கடமை. இதை செஞ்சிட்டா அல்லாஹ்விற்கான கடமை என்ன? அல்லாஹ் என்னை வேதனை செய்ய மாட்டான், செய்யக்கூடாது. இது அல்லாஹ் தனக்கு தானே விதித்து கொண்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த முஆத் இப்னு ஜபல் இந்த ஹதீஸை கேட்டுட்டு, யார் ரசூலுல்லாஹ் இதை பொதுமக்களுக்கு அறிவிச்சிரட்டுமான்னு கேட்டபோது ரசூலுல்லாஹ் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸுடைய பின்னணி பார்க்கும் பொழுது இறைவனை இணை வைக்காமல் இருந்தாலே போதும், அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், வேறு அமல்களும் செய்ய வேண்டியதில்லை என்ற தவறான அர்த்தமும் புரிந்து கொள்வார்கள். அதனால் இதை சொல்ல வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த ஹதீஸுடைய பின்னணியில் பார்க்கலாம். பெருமானார் இப்படி தான் அல்லாஹ்வை நமக்கு அடையாளப்படுத்துகிறார். அல்லாஹுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான அடிப்படை கடமை என்னவென்றால் அவன் மட்டும்தான் இறைவன். 2-3க்கு இங்கே வேலையே இல்லைங்க. 2-3 அல்லாஹுவோடு அல்லாஹும் இறைவன் சொல்வதற்கு அடிப்படை இஸ்லாம் தேவையே இல்லை.
ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அப்படி தான் நிறுத்துறாங்க. உலகத்தில் எல்லா மதங்களுக்கும் இஸ்லாத்திற்கு மத்தியில் மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னால், அவங்க யாரை இறைவன் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களையும் இறைவன் என்று ஏற்றுக்கொள்வார்கள், கூட யாரையாவது சேர்த்துக்கிட்டா அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாம் யாரை இறைவன் சொல்கிறோமோ அதில் அவங்க உறுதியாக இருப்பாங்க. தன்னுடைய இறைவனுடைய இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் கூட 2-3 பேரை சேர்த்துக்க சொன்னாலும் சேர்த்துக்குவாங்க. இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. இஸ்லாத்தின் அடிப்படை என்ன? அல்லாஹ் இறைவன் என்பதல்ல. அல்லாஹ் மட்டும்தான் இறைவன். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லாஹும் இறைவன் என்பது இஸ்லாத்திலேயே இறையியல் கோட்பாடு அல்ல. அல்லாஹும் இறைவன் என்பதல்ல. அல்லாஹ் மட்டும்தான் இறைவன். நீங்கள் அல்லாஹும் இறைவன் என்று சொல்வதற்கு இஸ்லாம் தேவையில்லை, குர்ஆன் தேவையில்லை. ஏன்னா அரபுகளில் அப்படி ஒரு அமைப்பு இருந்தது. அல்லாஹ்வையும் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட போது அவங்களுக்கு அல்லாஹ் 365ல் 1, 10-11 அல்லாஹ்வை பார்த்தார்கள். அல்லாஹ்வை இறைவன் இல்லை என்று யாருமே சொல்லலையே. ரசூலுல்லாஹ் நபியா அனுப்பப்பட்ட போது அல்லாஹ்வை இறைவன் இல்லை என்றா சொன்னாங்க? இறைவன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். பிரச்சனை எங்கன்னு சொன்னால், அவங்க அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொள்ளலை, அல்லாஹ்வோடு சில தெய்வங்களையும் ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை ஏனைய தெய்வங்கள் கிடையாது, அல்லாஹ் மட்டும்தான் சொன்னாங்க. இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. வரலாற்று செய்தி நமக்கு தெரியும் இல்லையா? முகத்திமால நான் ஒரு குர்ஆனுடைய வசனம் மோதி காட்டினேன். குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஏகத்துவத்திற்கான அடிப்படையான ஒரு வசனத்தை, ஒரு சூறாவை இறக்கினான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹல் காஃபிரூன், ஓ நிராகரிப்பார்களே, காஃபிர்களே, லா ஆபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குபவைகளை நான் ஒருபோதும் வணங்க மாட்டேன். வலா அன்தும் ஆபிதூன மா ஆபுது, நான் வணங்குபவர்களை நீங்கள் வணங்குபவர்கள் அல்ல. வலா அன ஆபிது மா அபத்தும், நீங்கள் வணங்குபவைகளை நான் ஒருபோதும் வணங்க மாட்டேன் என்பது இந்த வசனத்துடைய பொருள். இந்த வசனத்துடைய பின்னணி ஒன்று இருக்குது. இந்த வசனத்தை அல்லாஹ் ஏன் இறக்கினான்னு சொன்னால், பெருமானார் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க, அல்லாஹை மட்டும்தான் வணங்கணுன்ட்டு. அல்லாஹ் அல்லாதவர் எல்லாத்தையும் கல்லுன்னு தெளிவாக சொன்னாங்க. ஹஸரத் இப்ராஹிம் எப்படி பேசினார்களோ அது மாதிரி பேசுனாங்க. இந்த சிலைகளுக்கு எந்த மரியாதையும் இல்லை, இந்த சிலைகளுக்கு எந்த சிறப்பும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை என்பது ரசூலுல்லாஹ்வை டிக்ளேர் பண்ணாங்க. இவன் ஓரளவு முட்டி பார்த்தான். அந்த காஃபிர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட முட்டி பார்த்தான். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்கையில் கொஞ்சமும் பின்வாங்கிற மாதிரி தெரியலை. அப்போ அவன் என்ன முடிவுக்கு வந்தான்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வோட சமரச பேசுவோம். ஏன் பிரச்சனை? நீங்களும் இந்த ஊருக்காரு, உங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, எங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, இப்படியே நம்ம சண்டை போட்டுகிட்டே இருந்தால் என்ன ஆகுறது அப்படின்ட்டு அவன் என்ன அடுத்து ஒரு சமரச பேச்சுக்கு வந்தான்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, நஅபுது இலாஹக்க சனதன், 1 வருஷம் உங்களுடைய இறைவனை நாங்கள் வணங்குகிறோம். அல்லாஹ்வை இறைவன் சொல்கிறீங்க, அதான பிரச்சனை. நாங்கள் 1 வருஷம் உங்களுடைய இறைவனை வணங்குகிறோம், ஓகேவா? ஒத்தாபுது ஆலி ஹத்தனா சனதன், 1 வருஷம் நீங்கள் எங்களுடைய சிலைகளுக்கு சஜிதா செய்யுங்க. காபத்துல்லா இருக்கக்கூடிய எல்லா சிலைகளையும் அகற்றிடுவோம். 1 வருஷம் சிலைகளே இல்லாமல் காபத்துல்லாவில் நம்ம தொழுவோம், சஜிதா செய்வோம். அல்லாஹ்ன்ற அடிப்படையில், அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்றதானே இப்போ அடிப்படையாக இருக்குது. அதனால் சிலைகளை பூரா அகற்றிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா சஜிதா செய்யலாம். 1 வருஷம் இப்படியே போகட்டும். அடுத்த 1 வருஷம் சிலைகளை வணங்கி வச்சுருவோம். இப்போ நாங்கள் எப்படி 1 வருஷம் சிலைகள் இல்லாமல் சஜிதா செய்தோமோ, அல்லாஹ்வை வணங்கினோமோ, அது மாதிரி அடுத்த 1 வருஷம் நீங்கள் வந்து எங்களுடைய சிலைகளுக்கு வணங்குங்க. ஏன் தேவையில்லாமல் நமக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை என்பதாக சொன்னபோது அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கிறான், அதுக்கு சாத்தியமே கிடையாதுன்னாங்க. நீ என் ரப்பை வணங்குறன்றதுக்காக நான் ஒரு ரப்பை வணங்க முடியாது. இஸ்லாத்துடைய அடிப்படை அதுதான். நீ வந்து என் வாசலில் நிற்கிறன்றதெல்லாம் நான் உன் வாசலுக்கு வர முடியுமா? நான் சத்தியத்தில் இருக்கிறேன். உனக்கு 10-11 அல்லாஹ்வை சேர்த்துக்குவேன், நான் அப்படி சேர்க்க முடியாது. நீ 10-11, நீ 100 சிலையை வணங்குவ, 101வது அல்லாஹ்வை வணங்குவ. நான் அப்படி கிடையாது. எனக்கு ஒரே இறைவன் தான், அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அந்த கான்செப்டில் இருக்கிறேன்னா நான் எப்படி உன் சிலைக்கு சஜிதா செய்ய முடியும்? இது என்ன வியாபாரமா? என் ரப்புக்கு நீ சஜிதா செய்கிறன்றதுனால நான் வந்து சஜிதா செய்ய முடியுமா? இல்லையா? நீ என்கிட்ட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக எனக்கு ஒரு உபகாரம் செய்கிற, நான் உனக்கு ஒரு உபகாரம் செய்கிறேன். இங்கே உபகாரத்துக்கெல்லாம் வேலை இல்லைப்பா, உபகாரத்துக்கெல்லாம் வேலை இல்லை. இங்கே தெளிவாக இருக்கு மார்க்கம். அல்லாஹ் இறைவன் என்பது அல்ல இஸ்லாம். நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ் இறைவன் என்பது அல்ல இஸ்லாம். அல்லாஹ் மட்டும்தான் இறைவன். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவனே கிடையாது. அதனால தான் நீங்கள் பார்க்கலாமா, முஸ்லீம் அல்லாதவர்கள் ஓதி பார்க்கறதுக்காக பள்ளிவாசலுக்கு வராங்க. இன்றைக்கி ஃபாசிசம் பேசுகிறாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் கோயிலுக்கு வர மாதிரி, பள்ளிவாசலுக்கு வந்து மந்திரிச்சு பார்க்குற மாதிரி நீங்களும் கோயிலுக்கு வாங்கன்ட்டு நம்ம சொல்லுவோம். துன்யாவே சேர்ந்து வந்தாலும் நாங்கள் வந்து நிற்க முடியாது.
எங்கள் கான்செப்ட் வேறு. நாங்கள் அப்படி வந்து நின்றுட்டா எங்களுடைய இஸ்லாம் எங்கள்கிட்ட வெளியேறிடுச்சு. நாங்கள் ஒரு சிலைகளோ ஒரு சாமியோ ஒரு வேறு ஏதோ ஒரு மந்திரவாதியோ அவருக்கு சக்தி இருக்குது, அவருக்கு நிவாரணம் கொடுக்க முடியும் என்று நாங்கள் நின்றா அங்கே என்ன திரும்ப அர்த்தம்? நாங்கள் அல்லாவை நிராகரிச்சிட்டோம், அல்லாஹ் மட்டும் இறைவன் இல்லை, அல்லாவோடு 2-3 சேர்த்துக்கிட்டோம் என்று பொருளாகிடும். அதனால் நாங்கள் வர முடியாது, நீ இஷ்டம்னா வா, இல்லாட்டி இருந்துக்கோ, அதுவும் பிரச்சனை, நாங்கள் வர முடியாது. ரசூலுல்லாஹ் அதை தான் சொன்னாங்க, லா அன்தும் ஆபிதுன மா அஅபுத், நான் வணங்குபவர்கள் நீங்கள் வணங்குபவர்கள் அல்ல. ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இறைவனை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒப்பந்தம் கிடையாது இல்லையா, கான்ட்ராக்ட் கிடையாது. ஒரு வருஷம் ஓ ரப்பு, ஒரு வருஷம் ஏ ரப்பு என்பதாக. அருமையான சகோதர மக்களே, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இப்படி தான் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் என்றால் இப்படி தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்னா அதுதான். ரசூலுல்லாஹ் சும்மா உப்புக்கு வந்த நபர் அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்குன்னு ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக இருந்தாங்க. எந்த இடத்துலையாவது ரசூலுல்லாஹ் தன்னை ரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது. எங்கேயுமே ரசூலுல்லாஹ் தன்னை ரப் என்பதாகவோ ரப்புடைய இடத்துக்கு தன்னை உயர்த்தியதாகவோ கிடையவே கிடையாது. ரசூலுல்லாஹ் தன்னை ரசூல் என்று சொல்வதற்கு முன்பாக ரசூலுல்லாஹ் பிரியப்பட்ட வார்த்தை அன அப்துன். நமக்கு தெரியும் இல்லையா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஷ்ஹது, இன்னும் நாம் சாட்சி சொல்கிறோம். என்ன சாட்சி சொல்கிறோம்? அன்ன முஹம்மதன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுஹு இல்லை. ரசூலுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை இருக்கு, அப்துஹு வ ரசூலுஹு. ரசூல் முஹம்மது முதல்ல அடியார், அப்புறம் தான் நபி. ரசூலுல்லாவை அல்லாஹு தஆலா அடியாரப்படுத்தும் பொழுதே முஹம்மது முதல்ல அடியார். ரசூலுல்லாஹ் தன்னை அடிமை என்பதில் ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறாங்க. தன்னை ரசூல் என்று சொல்வதை பிரியப்பட்டார்களா, தன்னை அபுது என்று சொல்வதை பிரியப்பட்டார்களா என்று வரும் பொழுது பெரும்பாலான நேரங்களில் ரசூலுல்லாஹ் தன்னை அபுது என்று சொல்வதை தான் பிரியப்பட்டார்கள். நான் அல்லாஹ்வுடைய அடிமை, இன்னும் சொல்லப்போனால் நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்வதை ரசூலுல்லாஹ் இது பெருமையாக சொல்லலை. அசல் அதை தான் ரசூலுல்லாஹ் பெருமையாக சொல்லியிருக்கணும். நான் நபி, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு ரசூல் அதை பெருமையாக சொல்லியிருக்கணும். ஆனால் ரசூலுல்லாஹ் அதை 2வது தான் சொன்னாங்க. நான் முதல்ல என்னுடைய ரப்புக்கு அடிமை, அவன் என்னுடைய எஜமானன். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் விட்டதில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் இறை தூதர், இறை தூதர்லையும் சாதாரணமான இறை தூதர் இல்லை, எல்லா இறை தூதர்களுக்கும் நீங்கள் தான் தலைவர். அப்படி இருக்க ரொம்ப சாதாரணமாக ஒரு பரதேசி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களேன்னு கேட்டபோது ரசூலுல்லாஹ்வுடைய நாவலிருந்து வந்த வார்த்தை, ஜாமியு ஸஹீஹில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. 19545வது செய்தி. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமா அன அபுதி, இன்னமா அன அபுதுன், நான் ஒரு அடிமை தான், நான் ஒரு அடிமை. ஆக்குலு கமா யஅக்குலுல் அபுது, ஒரு அடிமை சாப்பிட்ற மாதிரி தான் நான் சாப்பிட்றேன். நான் அரசன் கிடையாது, நான் இறை தூதர் என்பதனால் எனக்குன்னு தனி கெத்து, எனக்கு ஒரு பெருமை கிடையாது. ஒரு அடிமை எப்படி சாப்பிடுவானோ அப்படி தான் நானும் சாப்பிடுவேன். வன அஜிலிசு கமா எஜிலிசுல் அபுது, அஜிலிசு கமா எஜிலிசுல் அபுது, ஒரு அடிமை எப்படி உட்காருவானோ அப்படி தான் நான் உட்காருகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சாதாரணமான அடிமை இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் பணம் சேர்ந்துட்டா நம்முடைய எல்லாமே மாறிடுது, நம்முடைய ட்ரெஸ் கோடு மாறிடுது இல்லையா, நம்முடைய பேச்சு மாறிடுது, நமக்கு சலாம் சொல்லக்கூடிய தோரணை எல்லாமே மாறிடுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ் சர்தாருல் ஆலமீன் சொல்கின்ற வார்த்தை, நான் ஒரு அடிமையை போலதான் சாப்பிடுகிறேன், ஒரு அடிமையை போலதான் உட்காருகிறேன், நான் அடிமை என்று சொல்வதில் தான் பெருமைப்படுகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. குல், நபி அல்லாஹு தஆலா சொல்கிறார், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு அடிமைதான். என்னை தூக்கி வேறு இடத்துல வச்சிடாதீங்க, என்னை தூக்கி வேறு இடத்துல வச்சிடாதீங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு அடிமைதான். ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? யூஹா இலைய, எனக்கு வஹி வருது, உங்களுக்கு வஹி வரலை. நீங்களும் நானும் ஒன்று தான். அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்கள் யாரும் அதுதான் நானும். ஒரே வித்தியாசம், எனக்கு வஹி வருகிறது, உங்களுக்கு வஹி வரல. சரி, என்ன வஹி வருது? வஹி வருது, என்ன வஹி வருது? அதையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், இறைவன் ஒருவன் தான், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. உங்களுக்கும் அவன்தான் இறைவன், எனக்கும் அவன்தான் இறைவன். உங்களை பார்க்கிற மாதிரி தான் என்னையும் பார்க்கிறான். உங்களிடத்தில் கருணை செய்வது போன்றுதான் எனக்கும் கருணை செய்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையியல் கோட்பாடை அல்லாஹ்வை பற்றி நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி ஒரு தெளிவான பார்வையை முஸ்லீம் சமூகத்திற்கு மட்டுமல்ல முழு மனித சமுதாயத்திற்கும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்ம அப்படி தான் பார்க்கணும்.
அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நமக்கு சில கடமைகள் இருக்குது. நம்ம முன்னாடி அல்லாஹ்வை வணங்குறோன்ற மாதிரி அல்லாஹ் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்கள் போது ஒரு 4 செய்திகளோடு இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக முடித்துக்கொள்ளலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆயத்து ஹதீஸோடு நான் சொல்ல முடித்துக்கொள்வேன். முதல்ல அல்லாஹ்வை நம்முடைய ரப்பாக பார்க்கும் பொழுது அல்லாஹ்வை முழுமையாக அஞ்சணும். அல்லாஹ் நம்ம இடத்துல அதை தான் எதிர்பார்க்கிறான். நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் மிகைத்திருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் மிகைத்திருக்க வேண்டும். அல்லாஹ்விற்காகத்தான் நம்முடைய இபாதத்துகள் இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை முழுக்க அல்லாஹ்விடத்தில் மீது இருக்க வேண்டும். நமக்கு என்ன பிரச்சனைனாலும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் சரணடைய வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹ் ஒரு ஆசிரியராக, இறையியல் ஆசிரியராக, இறைவனை பற்றிய ஒரு ஆசிரியராக நமக்கு பாடம் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அச்சம் நமக்கு தெரியும் இல்லையா? யோசித்து பாருங்கள். பெருமானாருடைய அச்சம் ஆயிஷா அறிவிக்கிறாங்க, புகாரியுடைய 5050வது செய்தி, காற்று வேகமாக வீசினாலும் கூட ரசூலுல்லாஹ் முகம் மஞ்சரிச்சிரும். ஜஸ்ட்டு காற்று அடிக்கிற வேகத்தை விட கொஞ்சம் வேகமாக வீசினா ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மஞ்சரிச்சிடும். ஹதீஸ் ஆயிஷா அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்களை பற்றி ஆயிஷா அறிவிக்கிறாங்க, இதா கான ரஆ கனமன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் மேகமூட்டத்தை கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துட்டா, இயல்பாக மேகமூட்டங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மேகமூட்டம் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் கனமாக பார்த்துட்டா அது அக்பல வதுபர, ரசூலுல்லாஹ் முன்ன போவாங்க பின்ன போவாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. குட்டி போட்ட பூனை மாதிரி ரசூலுல்லாஹ் இங்கேயும் அங்கேயும் சுழண்டுக்கிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறிடும். ஆயிஷாமா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாரும் மேகத்தை பார்க்கும்போது சந்தோஷப்படுறாங்க, நீங்கள் மட்டும் பதட்டமாக பார்க்குறீங்களே, என்ன பிரச்சனை? மேகம்தானே, மலை தானே, மலைக்கே இவ்வளோ பிரச்சனை என்று ரசூலுல்லாஹ்விடத்தில் ஆயிஷாமா கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மா யுஅம்மினுனி ஐ யகூன ஃபீஹி அஸாபுன், ஒருவேளை அது வேதனையாகிவிட்டால், வர்ற மலையை, வர்ற மேகத்தை, வர்ற காற்றை அல்லாஹ் வேதனை ஆக்கிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது. காற்று வேகமாக வீசினா கூட அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனை, அல்லாஹ் ஒருவேளை தண்டிச்சிடுவானோ? ஏன் தெரியுமா? கது உதிப கௌமன் பிர்ரிஹி, இதற்கு முன்பு அல்லாஹ் குர்ஆனில் சில சமுதாயத்தை பற்றி பேசுகிறான். காற்றின் மூலமாக வேதனை வழங்கப்பட்டவர்கள், காற்றின் மூலமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரம்மாண்டமான ஆது சமூகம் அழிக்கப்பட்ட வரலாறு ஜஸ்ட் ஒரு காற்று, வெறும் காற்றை மட்டும் அனுப்பி ஒரு சமுதாயத்தை அழிச்சான். அது மாதிரி அல்லாஹ் காற்றின் மூலமாக நம்மளை அழித்து விடுவானோ என்ற அச்சம் என்னை நிம்மதியாக இருக்க விடலை என்பதாக மற்ற சஹாபாக்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் பதட்டப்பட்டார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். யோசித்து பாருங்களேன், குர்ஆனில் இப்படி ஒரு வாசகம் இருக்கிறது. அந்த வாசகம் ரசூலுல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அந்த வாசகம் பெற்ற ரசூலுல்லாஹ்வுடைய நிலை இது. ஒமா கான அல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம், சூரா அன்ஃபால் அல்லாஹ் சொல்கிறான். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உயிரோடு இருக்கின்ற காலம் வரைக்கும் உங்களுடைய சமுதாயத்தின் மீது நாம் வேதனையை இறக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை, இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் பொருந்தும். ஒமா கான அல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம், நீங்கள் இருக்கிற ஊரில், நீங்கள் இருக்கக்கூடிய பூமியில் நாம் வேதனையை வழங்க மாட்டோம் என்பதாக அல்லாஹ் ஏற்கனவே ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்க, ரசூலுல்லாஹ்வுடைய நிலை என்ன? காற்று வேகமாக வீசினால் கூட ஒருவேளை அல்லாஹ்வுடைய வேதனை வந்து விடுமோ என்று பெருமானார் பயந்தார்கள். இந்த அச்சத்தை ரசூலுல்லாஹ் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பயந்தாங்கன்னு கதை சொல்லிட்டு போகிறதில்ல. அப்படியா, ரசூலுல்லாஹ் எவ்வளோ தக்குவாவோடு இருந்தாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு மார்க் போடுறதில்லை. நம்ம ரசூலுல்லாஹ்க்கு மார்க் போட இந்த ஹதீஸ்லாம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பரவாயில்லப்பா, ரசூலுல்லாஹ் எவ்வளோ இறையச்சத்தோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாமா? இந்த ஹதீஸ் என்ன உணர்த்துகிறது என்றால், உன்னுடைய உள்ளத்தில் இறைவனுடைய அச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறது? சர்தாருல் ஆலமீன் அவர்களே அல்லாஹ்விற்கு இந்த அளவுக்கு அஞ்சி இருக்கிறார்கள் என்றால் உன்னுடைய நிலை என்னப்பா? உன்னுடைய உள்ளத்தில் தக்குவா எந்த அளவுக்கு இருக்கிறது? அல்லாஹ் இருக்கிறான் இல்லையா? அல்லாஹ் பார்ப்பான் இல்லையா? அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் இல்லையா? முந்தைய சமுதாயத்தை அழித்து அல்லாஹ் தான் இங்கேயும் இருக்கிறான், உங்களுக்கு வேதனை வராது, எப்படி நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க என்ற கேள்விகள் எல்லாம் இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருக்கிறது. பெருமானாருடைய இபாதத்துகள் நமக்கு தெரியும் இல்லையா? ஹதீஸில் வருகிறது. ஆயிஷா அறிவிக்கிறாங்க, புகாரி ஷெரீஃபுடைய 4837வது செய்தி, 4837வது செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூனு மினல் லைலி ஹத்தா ததஃபத்தரு கதமாஹு, ரசூலுல்லாஹ்வுடைய கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் நீண்ட நேரம் தொழுவார்கள். தொலை ஆரம்பித்தா ரசூலுல்லாஹ் நின்றுக்கிட்டே இருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கால்கள் வீங்க ஆரம்பிச்சிடும். ஒரு கவிஞர் பூசரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய புர்தா ஷெரீஃபில் ஒரு வார்த்தை எழுதுவாங்க, இனிஷ் தக்கத் கதமாஹு, ரசூலுல்லாஹ்வுடைய கால்கள் ரசூலுல்லாஹ்ட்ட முறையிட்டது, முடியலப்பா என்னை விட்டுடுன்ட்டு. இப்படி
ரசூலுல்லாவுடைய கால்கள் ரசூலுல்லாட்ட முறையிட்டது, என்னால் முடியலை, ரொம்ப வேதனையாக இருக்குது என்பதாக கொஞ்சம் தொழுகையை சுருக்குக்கோன்னு சொல்லி ரசூலுல்லாவுடைய கால் ரசூலுல்லாவிட்ட முறையிட்டது என்பதாக அவர் கவிதை நடையில் எழுதுவார்கள். பெருமானார் இடத்துல கேட்கப்பட்டது, பெருமானார் இடத்துல ஆயிஷா அம்மா கேட்குறாங்க, லிம தஸ்னவு ஹாதா யா ரசூலுல்லா, யா ரசூலுல்லா ஏன் இவ்வளவு சிரமப்படுத்திக்கிட்டு அப்படி இல்லாமல் தொழுவணும் அல்லாவை, லிம தஸ்னவு ஹாதா ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க, கது கஃபரல்லாஹு மா தகத்தம வமா தஅஹர், கது கஃபரல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுடைய முன் பாவங்களை மன்னித்து விட்டான், உங்களுடைய பின் பாவங்களை மன்னித்து விட்டான். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உங்களை வருத்திக்கிட்டு தொழணும்? யார் கேட்கிறார்? ரசூலுல்லாவுடைய மனைவி ஆயிஷா ரசூலுல்லா பெருமானார் இடத்துல கேட்கிறார்கள். பெருமானாருடைய பதில் என்னவாக இருக்கும்? அதாவது ரசூலுல்லா இங்கே இயல்பாக எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு வேளை இப்படி நமக்கு ஒரு சுப செய்தி சொல்லப்பட்டிருக்கு, உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போவோம், நரகத்துடைய புகை கூட நம்மளை தீண்டாது, ஏற்கனவே ஒரு உத்தரவாதம் அல்லாஹ் எழுதி கொடுத்துட்டான், நம்ம தான் சொர்க்கத்துடைய தலைவர், நம்மளை கொண்டு தான் சொர்க்கம் திறக்கப்படும், நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், நம்ம இந்த இபாதத்துக்களை எந்தளவு பலகீனமாயிருவோம், அதை முடிவாயிருச்சப்பா, அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிட்டான், நம்மளை தான் சொர்க்கவாதின்னு ஆக்கிட்டான், அப்புறம் என்னப்பா அப்படின்னு நம்ம கடந்து போவோம் இல்லையா? ரசூலுல்லாஹ் அப்படி கடந்து போகலை. நல்லா விளங்கி கொள்ளுங்க, ரசூலுல்லாஹ் தான் சொர்க்கத்தை திறக்கக்கூடியவர்கள், ரசூலுல்லாவுக்கு தான் முதல்ல சொர்க்கம் திறக்கப்படும். மறுமையிலேயே உயர்ந்த அந்தஸ்தில் சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ் தான் இருப்பாங்க. ரசூலுல்லாவை மீறி சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து யாருக்கும் கிடையாது. அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு தொழுகிறார்கள். ஆயிஷா அம்மா கேட்கிறார்கள், ரசூலுல்லாவுடைய பதில், அஃபலா அகூன் அப்தன் ஷக்கூரா, என்னுடைய ரப்புக்கு நன்றியுள்ள அடியாராக நான் ஆக வேண்டாமா? என் ரப்பு எனக்கு நிறைய உபகாரம் செஞ்சுருக்கிறான், அவருக்கு நான் நன்றி செலுத்தணுமா இல்லையா? எனக்கு ஒருத்தர் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அவருக்கு நான் உபகாரம் செய்கிறேன் இல்லையா? எனக்கு கொஞ்சம் என்னிடத்துல கொஞ்சம் நல்ல முறையில் ஒருத்தர் பழகிறாரு, எனக்கு கொஞ்சம் உதவிகளாம் செய்கிறாருன்னு சொன்னால் அவர் பார்க்கும்போது சலாம் சொல்கிறது, அவரிடத்துல பிரியமாக இருக்கிறது, அல்லாஹ் எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறான், இப்போ அந்த அல்லாஹ்விற்கு நான் உபகாரம் செய்ய நன்றியுள்ள அடியாராக ஆக வேண்டாமா பெருமானார் கேட்கிறார்கள். இதில் ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு கடத்துகிறாங்க, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக மட்டுமல்ல இபாதத், சொர்க்கம் கிடைக்கணும் என்பதற்காக அல்ல இபாதத். இபாதத்தை 3 காரணங்களாக பிரிப்பார்கள் இமாம்கள், 3மே நல்ல காரணங்கள் தான். ஒருத்தர் சொர்க்கத்தை அடையணுன்றதுக்கான இபாதத் செய்கிறார், தவறில்லை, தாராளமாக செய்யலாம். ஒருத்தர் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக இபாதத் செய்கிறார், தவறில்லை, தாராளமாக செய்யலாம். ரசூலுல்லாஹ் இந்த 2 கேட்டகரியும் கிடையாது. எனக்கு சொர்க்கம் வேணுன்றதுக்காண்டி ரசூலுல்லாஹ் இபாதத் செய்யலை, ஏன்னா ஏற்கனவே முடிவாயிருச்சு நீங்கள் தான் சொர்க்கவாதி என்பதாக. எனக்கு நரகம் வேணான்னு ரசூலுல்லாஹ் இபாதத் செய்யலை, ஏன்னா ஏற்கனவே முடிவாயிருச்சு, ரசூலுல்லாஹ் நரகத்தின் பக்கமே போக மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துடைய தலைவர், நரகம் இவர்கள் பக்கத்தில் கூட வராது. ஆனாலும் ரசூலுல்லாஹ் தொழுததற்கான காரணம் சொல்கிறாங்க, நான் என் ரப்புக்கு ஷாக்கிராக இருக்கணும், என்னுடைய நன்றியுடைய என்னுடைய விசுவாசின்னு அல்லாஹ் கூப்பிடும் போது அங்கே போய் நான் நிற்கணும், அதற்காண்டி நான் தொழுகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி ஏராளமான செய்திகள் ஹதீஸில் வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. முஸ்லீம் ஷெரீஃபில் 763வது செய்தி, ரசூலுல்லாஹ் மைமூனா அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. என்னுடைய ஹாலா அவங்க வந்து இரவு நேரத்தை தொழ ஆரம்பித்தாங்க. நான் பின்னாடி போய் நின்றேன். நம்ம பலமுறை கேட்டிருப்போம், தக்பீர் கட்டமே எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ரசூலுல்லாஹ் கூட தொழுவலாமன்ட்டு தக்பீர் கட்டி நின்று அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் முடிச்சுட்டு அலிஃப் லாம் மீம்னு ஆரம்பித்தாங்க. சூரே பக்கராக்குள்ளே போனாங்க, ஓதுறாங்க, என்னால் முடியல, சரி 100 ஆயத்தோடு முடிச்சுக்குவாங்கன்னு பார்த்தேன், முடிஞ்சு ரசூலுல்லாஹ் இன்னும் கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. 200ல் முடிப்பாங்கன்னு பார்த்தேன், முடிக்கலை, 284 ஆயத்து சூறாவை ஃபுல்லாக முடித்தாங்க. ரசூலுல்லாஹ் சூறாவை முழுக்க முடித்தாங்க. கிட்டத்தட்ட 2 தராவியில் ஓதக்கூடிய அளவு, 40 ரக்காத்தில் என்ன ஓதுவோமோ அதை ரசூலுல்லாஹ் ஒரே ரக்காத்தில் ஓதினார்கள். அதற்கு மேலே என்னால் முடியலை. ருக்கு போனாங்க, ரொம்ப நேரம் ருக்கு போனாங்க, எவ்வளோ நேரம் நின்றாலும் அந்தளவுக்கு ருக்கு போனாங்க. எந்திரிச்சாங்க, எவ்வளோ நேரம் ருக்கு போனாலும் அந்தளவுக்கு எந்திரிச்சாங்க. சஜிதா எங்கே போனாலும் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் போயிட்டு இருக்காங்க. சரி 2வது ரக்காத்தில் எழுந்து அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் ஆல இம்ரான் ஆரம்பித்தாங்க. இது ஒரு 1.25 ஜுஸ். நான் தொழுகை விட்டுட்டேன்னாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. இந்த மனுஷன் முன்னாடி நம்மளால் தொழ முடியாது, இந்த மனுஷன் முன்னாடி நம்மளால் இவரோடு தொழுகிற அளவுக்கு நமக்கு ஆற்றலோ சக்தியோ நமக்கு கிடையாது என்பதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் அந்த தொழுகையை முறித்ததற்கான காரணத்தை சொல்கிறார்கள். இது மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், ரப்ப நம்முடைய இபாதத் அப்படி இருக்கணும், என்னுடைய ரப்புக்கு நான் நன்றியுள்ள அடியான ஆக வேண்டும் என்பதற்காண்டி நம்முடைய இபாதத் இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் கடத்துகிறார்கள்.
அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறையியல் ஆசிரியராக ரசூலுல்லாஹ் அல்லாஹை பற்றி நமக்கு இன்னும் சில செய்திகள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹின் மீது முழுமையாக தவக்குல் வைக்க வேண்டும். நம்ம நினைக்கிறது பூரா நடக்காது, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, அல்லாஹ் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். அதனால் குறைந்தபட்சம் நீ என்ன செய்யலாம், அல்லாஹின் மீது முழுமையாக நம்பிக்கை வச்சுடு, தவக்குல் வச்சுடு. நான் அப்படி தான் நம்புகிறேன். ரசூலுல்லாஹ் பத்ருல போய் நின்றாங்களே, என்ன நம்பிக்கையில் நின்றாங்க பத்ருல? 313 பேர் ரமதான் கடமையாக்கப்பட்டிருக்கு. 313 நோன்பாளிகள். ஆயுதங்கள் பெருசாக இல்லை, கவசங்கள் பெருசாக இல்லை, இல்லையா? வெற்றி பெறுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. மிகப்பெரிய படை அபூஜஹல் கொண்டு வருகிறான். முஸ்லீம்களை விட 3 மடங்கு பெரிய கூட்டத்தை அபூஜஹல் வந்து நிறுத்துறான். ரசூலுல்லாஹ் எந்த நம்பிக்கையில் போய் நின்றாங்க? என் ரப்பு எனக்கு உதவி செய்வான், வேற ஒன்றுமே கிடையாது. என் ரப்பு எனக்கு உதவி செய்வான். கடைக்கு போகும்போதும் வியாபாரத்திலையும் நமக்கு இந்த மனுஷன் தான் இருக்கணும். என்னுடைய திறமையில் வாடிக்கையாளர் வர்றதில்லை, என்னுடைய திறமையினால் நான் வியாபாரத்தில் வெற்றி பெறுவதில்லை. என் ரப்பு கொடுக்குறான், எனக்கு வாங்குறேன், அவ்வளவுதான். இதுதான் பேஸ். பெருமானாருடைய வார்த்தையை பாருங்கள். திருமதி ஷெரீஃபுடைய 2344வது செய்தி. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, லவ் அன்னக்கும் ததவக்கலூன் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ்வின் மீது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் நம்பிக்கை வைத்தால் ல ரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர, அல்லாஹ் தஆலா பறவைகளுக்கு உணவளிப்பது போன்று உணவளிப்பான். பறவைகளுக்கு அல்லாஹ் எப்படி உணவளிக்கிறான் அது மாதிரி உணவளிப்பான். எப்படி உணவளிக்கிறான்? அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தகுது ஹிசாமன், வெறும் வயிற்றோடு கூண்டிலிருந்து வெளியேறுகிறது. வீட்டுக்கு திரும்பும் பொழுது, தன்னுடைய கூடுகளுக்கு திரும்பும் பொழுது தரூஹு பித்தானன், வயிறு நிரம்பிய நிலையில திரும்புகிறது. உலகத்தில் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லுகின்ற அல்லாஹ் சொல்கின்ற செய்தி என்னவென்றால், உலகத்தில் எத்தனை பறவைகள் இருக்கிறதோ எந்த பறவையும் ஒரு நாள் கூட பட்டினியாக உறங்குவதில்லை. உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பறவைகள் இருக்கிறது. நம்ம கூட சில நேரங்களில் சாப்பிட வழி இல்லாமல் தூங்குறோம். ஆனால் பறவைகள் எந்த சூழலிலும், அது சின்ன சிட்டுக்குருவியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பிரம்மாண்டமான பறவைகளாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் கூட பட்டினியாக உறங்குவதில்லை. அல்லாஹ் தஆலா அதனை பட்டினி போடுவது கிடையாது. காரணம், அவை அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறது. ஏன் திறமை, என்னுடைய முயற்சி, நான் யார் தெரியுமா என்ற எண்ணத்தில் அவை கூட்டிலிருந்து வெளியேறுவதில்லை. போகிறோம், ரப்பு கொடுப்பான்ற எண்ணத்தில் வருது, அல்லாஹ் அதனுடைய வயிறை நினைப்புறான். இது மாதிரி அல்லாஹ் மீது தவக்குல் வைங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். இறுதியாக ஒரே ஒரு செய்தியோடு நான் முடித்துக்கொள்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் வைட்டி நமக்கு எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால், உனக்கு என்ன பிரச்சனைனாலும் இங்கே வந்து அல்லாஹோட கடை, அல்லாஹ் தான் எல்லாமே, அவனுடைய சக்தியை மீறி எதுவும் நடக்க போகிறதில்லை. அவன்கிட்ட வந்து கடை, அவன்கிட்ட சரணட, உன் தேவையை பூரா அவன் நிறுத்தி செய்வான். இதையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். ரசூலுல்லாஹ் வழிகாட்டுகிறார்களே. இப்போ அல்லாஹ் இருக்கிறான், ரப்பு நம்மளுடைய ரப்பு, அவன்கிட்ட என்னவெல்லாம் கேட்கலாம். நீண்ட காலமாக என் பையனுக்கு குழந்தை இல்லை, நிக்காவாகி 15 வருஷமாயிருச்சு, அல்லாஹ்ட்ட கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம். என் மகளுக்கு வரம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப வருஷமாயிடுச்சு, 25, 26, 27, 28 வயசு ஆயிடுச்சு, நல்ல மாப்பிள்ளை அமையலை, அல்லாஹ்ட்ட கேட்கலாமா? கேட்கலாம். வியாபாரம் எதை தொட்டாலும் அடி, வியாபாரத்தில் தொடர்ந்து நஷ்டமாகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அல்லாஹ்ட்ட கேட்க, நல்ல வியாபாரத்தை கூட, லாபமான வியாபாரத்தை கூட கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். இப்படி பெரிய பெரிய விஷயங்கள் அல்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்கன்னா, உன் காலில் செருப்பு வந்தால் கூட நீ இங்கே வந்து தான் நிற்கணும். அல்லாஹ்வை, அதாவது நம்ம பொதுவாக சில நபர்கள்ட்ட உதவி கேட்கும் போது எல்லா இடத்துலையும் எல்லா உதவியும் கேட்டுற மாட்டோம். கவுன்சிலர்கிட்ட போனால் சாக்கடை பிரச்சனை தான் பேசுவோம். கவுன்சிலர்கிட்ட போனால் இன்றைக்கி என்ன பிரச்சனை, இந்த தெருவில் என்ன பிரச்சனை, இந்த பார்க்கிங் என்ன பிரச்சனை, இந்த பாலத்தில் என்ன பிரச்சனை, இதை தான் நம்ம கவுன்சிலர் போய் கேட்போமே தவிர மேயர்கிட்ட போகும்பொழுது அல்லது மேயர்கிட்டையும் இது மாதிரி கேட்போம். ஒரு மந்திரியை பார்க்குறோம், இங்கேருந்து சிஎம்ஐ பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, நம்ம மஹல்லாவிலேருந்து மனு கொடுக்க போகிறோம், சாக்கடை பிரச்சனையாக பேசுவோம். யோசித்து பாருங்களேன், யார்கிட்ட என்ன பிரச்சனையை பேசணும்னு இருக்குல்ல. இப்போ ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை சொல்கிறாங்க, அல்லாஹ்ட்ட நீ ரொம்ப பெருசாக கற்பனை பண்ணிக்காதப்பா, உன் காலில் செருப்பு பிஞ்சல் நீ அவன்கிட்ட கேளு. உனக்கு எதையெல்லாம், உனக்கு சின்னது பெருசெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. திருமதி ஷெரீஃபுடைய 3604வது செய்தி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, லயஸ்அலு அஹதுக்கும் ரப்பஹு ஹாஜதஹு குல்லஹா, ஒரு அடியார் தன்னுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்தில் முறையிடட்டும், அல்லாஹ்வுடைய வாசல்ல போய் நிற்கட்டும். எல்லா தேவைகளையும், குல்லஹா என்றால் எல்லா தேவையும் போய் நிற்கட்டும். எந்த அளவுக்கு ஹத்தா எஸ் அலுஹு ஷிஸ் அலைஹி இதன் கதா, செருப்புடைய வார் அந்தாலும், செருப்புடைய வாறு அந்து போனாலும் நீ ரப்பிடத்தில் வந்து கேளு, அவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். உன்னுடைய பிடரி நரம்பை விட உனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான். நான் அப்படி தான் கேட்குறேன். பதிரில் அல்ல சொல்லுது, அல்லாஹ்விட தான் கேட்டாங்க.
உஹதில் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனையாக அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ்வையும் இறைவனையும் ரசூலுல்லாஹ் இப்படி தான் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு ஆசிரியராக நமக்கு மத்தியில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நான் உரையுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், ரசூலுல்லாஹ்வை இந்த ரபியுல் அவ்வலுடைய 5 ஜும்மாக்களும் ஆசிரியராக பெருமானார் எப்படியெல்லாம் நமக்கு செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்லும் பொழுது, அந்த பயானுடைய தொகுப்பில் ஆரம்பமாக இறையியல் ஆசிரியராக அல்லாஹ்வை பற்றி ரசூலுல்லாஹ் ஆசிரியராக நமக்கு எப்படிலாம் பாடம் நடத்துகிறாங்க, அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படிலாம் உருவகப்படுத்துகிறார்கள், அல்லாஹ்வை நாம் எப்படி பார்க்கணும், அல்லாஹ்வோடு நாம் எந்த அளவுக்கு நெருங்கணும், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு பார்த்தார்கள், எப்படி நெருங்கினார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு என்ன, நாம் அல்லாஹ்வுக்கு இடத்தில் இருக்க வேண்டிய தொடர்பு என்ன என்பது பற்றிய தகவல்களை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த உரையில் பார்த்தோம். அருமையான சகோதர பெருமக்களே, ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் முழுமையாக சரணடைந்தார்களோ, தன்னுடைய எல்லா விடயங்களிலும் அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒப்படைத்தார்களோ, அதுபோன்று நாமும் அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மத்தியில் நபியாக அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அல்லாஹை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹோடு எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அப்படி ஈமான் கொள்வதற்கும் அந்த அடிப்படையில் நடந்து கொள்வதற்குமான நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.